ஸோ நம்ம இன்றைக்கி பேச போகிற டாபிக் வந்து இயர் இன்ஃபெக்ஷன். ஸோ இயர் இன்ஃபெக்ஷன்ஸ் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான் டாக்ஸ்க்கு. ப்ராபப்ளி நம்ம சைடு இருந்து இருக்கிற இஷ்யூஸ் தான் மெயின் காசஸ். என்னென்னா, நம்ம குளிக்க வைக்கிறப்ப நம்ம மைட் பி நம்ம அதை வந்து கரெக்டாக கவனிக்காமல் காதுக்குள்ளே தண்ணி போக சான்சஸ் இருக்குது. அதனால ப்ரைமரியாக வர்ற சான்ஸ் இருக்குது. இல்லை டாக் வந்து வெளியே போயிட்டு வர்றப்ப மழை ஏதோ விழுகுது, அதை நம்ம கவனிக்கலை, அந்த டைம்லேயும் ஆகிற சான்சஸ் இருக்குது. என்ன சொல்லணும்னா, நேற்று ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு நம்ம வீட்டில். நாங்கள் செரி மேக்ஸ் 2 பேரையுமே மாடியில் வச்சு விளாண்டுட்டு இருக்கப்போ டக்குன்னு ஒரு பக்கெட்டில் வாட்டர் இருந்துச்சு, அதுக்குள்ளே பால் கிடந்துச்சு. சரி, அந்த பால் எடுக்கிறேன்ட்டு ஃபுல் தலையுமே உள்ளே விட்டுருச்சு. ஸோ அது வந்து ஆக்சிடென்ட்லி நடந்தது. அதுக்கு ஒன்றும் ஆகலை, செடிக்கு ஒன்றும் ஆகலை. அது ஜாலியாக அதை வாழை தூக்கிட்டு ஓடி வந்துருச்சு. பட் ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்து காதை செக் பண்ணுறப்ப காதுக்குள்ளே லைட்டாக தண்ணி இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வர்ற சான்சஸ் இருக்குது. ஸோ எப்படி இது நீங்கள் இயர் இன்ஃபெக்ஷன் வர்றதை கண்டுபிடிப்பீங்கன்னா, நாய் வந்து எப்படின்னா நார்மலாகவே தலையை உலுக்கிக்கிட்டே இருக்கும். தலையை ரொம்ப உழுக்குது அப்படின்னு சொன்னாலே அது இயரில் கண்டிப்பாக வேக்ஸ் ஃபார்மேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். இல்லை உள்ள வேக்ஸ் ஃபார்மேஷன் வந்து இன்ஃபெக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ செடிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 வீக்ஸ் பேக் வந்து ரொம்ப இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு. நான் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி குளிக்க வச்சப்போ நான் சரியாக கவனிக்கலை. எப்பயுமே என்ன செய்வேன்னா, ஃபுல்லாக ட்ரை அவுட் பண்ணிவிட்டு காதை நல்லா ட்ரை கிளாத்தை வச்சு க்ளீன் பண்ணிடுவோம். அன்றைக்கி நான் ஒரு ஹரிபரியாக இருந்த சுச்சுவேஷனில் நானும் கவனிக்கலை, பாப்பாவும் கவனிக்கலை. ஸோ அவளோட காது அன்னைக்கு மேபி லைட்டாக வெட்டாக இருந்திருக்கலாம். அது கொஞ்சமாக அது இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. இன்ஃபெக்ஷன் ஆனது எப்படின்னா, சரி சும்மா இருக்கப்போலாம் தலையை ஆட்டிக்கிட்டே இருந்துச்சு. அதே மாதிரி ரப் பண்ணுறது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, காதை அரிச்சிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ ஃபவுல் ஸ்மெல்ஸ் ரொம்ப வர ஆரம்பிச்சு. செடி பக்கத்தில் வர்றப்போ செடி மேலே யூஸ்வலாக ஸ்மெல்லே வராது. இஃப் தேர் இஸ் அண்ட் இயர் இன்ஃபெக்ஷன் ஸ்மெல் வரும், ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இருந்தால் ஸ்மெல் வரும். ஸோ அப்படி பார்க்குறப்ப திடீர்னு வரவும் எங்களுக்கு ஒன்றும் புரியல. அப்போ டக்குன்னு பார்த்தப்ப அவளோட ரைட் இயர்ஸ் வந்து ரொம்ப ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் ஜஸ்ட்டு ரொம்ப சிம்பிள் இயர் இன்ஃபெக்ஷன் ஃபஸ்ட்டே பார்த்தோம்னா ஈஸியாக நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நார்மல் பட்ஸ் இருக்குல்ல, பட்ஸை வச்சு அவுட்லைனை வெளியே ஒரு லேயர் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எனக்குள்ள ஒரு அவுட்டர் லேயர் ஒன்று இருக்கும். அந்த லேயரை ஃபுல்லாக நார்மலாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்லோவாக அவங்களோட உள்ள இன்டீரியர், அந்த உள்ள ஒரு சின்ன ஒரு ஓட்டை இருக்கும், ரொம்ப உள்ள டீப்பாக கூட விடாதீங்க. லைட்டாக மெதுவாக க்ளீன் பண்ணி எடுக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு ட்ரை கிளாத்தை வச்சு மெதுவாக க்ளீன் பண்ணி எடுக்கலாம். அதுக்கப்புறமும் சரியாக போகலை. செடிக்கு வந்து எப்படின்னா, நாங்கள் க்ளீன் பண்ணியும் அது ஒரு ஒரு லிக்யூடி ஒரு வேக்ஸ் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. மேபி அது பஸ்ஸாக கூட இருக்கலாம். இன்னொரு ப்ராப்ளம் என்னாச்சுன்னா, அவளுக்கு காலில் வந்து நெயில்ஸ் அதிகம். ஐ டூ கட் ஹர் நெயில்ஸ், பட் ஆனால் அதுக்கு அவளோட பிளட் வெசல்ஸ் வந்து ரொம்ப ஃபார்வர்டாக இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப நெயில்ஸ் தெரியும். ஸோ அதனால் என்னாச்சுன்னா, அது பட்டு புண்ணாயிருச்சு உள்ளுக்குள்ளே காதில் அவள் ரப் பண்ணுறப்ப. ஸோ அப்படியும் ஆகி அது ஒரு சைடு பேரலி அது ஒரு இஷ்யூ இருந்துச்சு. ஸோ அப்புறம் நான் என்னோடய வெட்கிட்ட கேட்டேன். ஸோ நமக்கு பெங்களூரில் தெரிஞ்ச ஒரு வெட்டினரி டாக்டர் இருக்கார். ஸோ அவர்கிட்ட கேட்டப்போ அவர் நமக்கு ஒரு ட்ராப்ஸ் ப்ரிஃபர் பண்ணார். நான் அந்த ட்ராப்ஸை வந்து உங்களுக்கு இமேஜில் காமிக்கிறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை வேணும்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். என்ன பண்ணேன்னா, வேறு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு இயர்ஸை ஓப்பன் பண்ணி நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு, ஃபஸ்ட்டு ஆல்ரெடி க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ட்ராப்ஸ் டாக்டர் ப்ரிஃபர் பண்ணது நமக்கு 8 to 10 ட்ராப்ஸ் வரைக்கும் போடலாம். பர் டே 2 டைம்ஸுங்கிற மாதிரி நம்ம போட்டோம். ஸோ டைரெக்டாக அவளோட இயர் கேனலுக்குள்ளே நம்ம போட்டோம் இல்லைடா. ஸோ அதுக்கப்புறம் நான் அதை வந்து ஒரு 1 வீக் கண்டினியூஸாக பண்ணேன். 1 வீக் கண்டினியூ பண்ணப்போ எனக்கு அப்படியே இயர்ஸ் மோஸ்ட்லி க்ளீன் ஆயிடுச்சு. இயர்ஸே ஓரளவுக்கு நார்மல் இயர் மாதிரி ஆயிடுச்சு, நோ ஃபவுல் ஸ்மெல். ஸோ நவ் ஷீ இஸ் டூயிங் குட். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா அதை மெயின்டைன் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ டாக்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். என்கிட்ட முந்தி ஒரு காக்கர் ஸ்பானியல் இருந்துச்சு. அதுவும் இதே மாதிரி தான் குளிக்க வச்சுட்டு நாங்கள் கவனிக்கலை. அது காக்கர் ஸ்பானியல் மோஸ்ட்லி வெளியே இருக்கும், வீட்டில் வச்சுருக்க மாட்டோம், உள்ளே வச்சுருக்கல. ஸோ வெளியே இருக்கப்போ என்னாச்சுன்னா, நாங்கள் அந்த தலையாட்டுறது கூட நாங்கள் கவனிக்க முடியாமல் போச்சு. காக்கர் ஸ்பானியலுக்கு அப்படின்னா லாங் இயர்ஸ் இருக்கும், நல்லா நிறையா ஹேர் இருக்கும். என்ன ஆச்சுன்னா, அதுக்கு ட்ரெட்ஸ் வேறு விழுக ஆரம்பிச்சிருச்சு. ட்ரெட்ஸ் விழுந்து ஸ்கின் இன்ஃபெக்ஷன் அஸ் வெல் அஸ் இயர் இன்ஃபெக்ஷன் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. அது பேர் ஆலி. ஸோ ஆலியில் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. ஸோ அந்த நல்ல வேலை செடியை வந்து நாங்கள் ஃபஸ்ட்டே பார்த்தோன்னே வித்தின் 1 வீக் டக்குன்னு சரியாக போச்சு. இது க்யூரபிள் தான். ஈவன் இஃப் இட் இஸ் ஆஃப் நெக்ஸ்ட் ஸ்டேஜ்
வெட்கிட்ட கொண்டு போங்க. வெட்கிட்ட கொண்டு போனால் they will do the same process, the medication will be different. அவ்வளோதான். ஸோ இவ்வளோ தான் டாக் இயர்ஸை பற்றின அளவுக்கு லைக் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மெயின்டைன் பண்ணுறோமோ, லைக் மேக் ஷுர் 2 வீக்ஸ்க்கு ஒருக்க குளிக்க வைக்கணும். குளிக்க வைக்கிறப்ப டாக் ஹெட்டில் தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னு சொன்னால் இயர்ஸ் க்ளோஸ் ஆகிருக்கிற மாதிரி வச்சுட்டு தண்ணி ஊற்றுங்க. இல்லை அப்படின்னா பெட்டர் கையில் எடுத்துகிட்டு லைக் ஜஸ்ட் இப்படி ரப் பண்ணி கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு பெட் கிளாத் வச்சு க்ளீன் பண்ணலாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ். த மொமெண்ட் வென் யூ க்ளீன் இட், லைக் குளித்து முடித்ததுக்கப்புறம் காதை நீட்டாக ஒரு ட்ரை கிளாத்தை வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அது எப்பயுமே ட்ரையாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் டாக்ஸோட இயர்ஸ் வந்து. ஸோ உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி வேறு எதுவும் புது டாபிக்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும், வேறு எதுவும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். டூ சப்ஸ்கிரைப் கைஸ். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் தான் நமக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் மாதிரி. ஸோ யா, தேங்க்ஸ் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சரி பாய் சொல்லிடுடா. பாய் சொல்லு. புபு பாய். பாட்டி ட்ரெயின் எப்படின்னொடனே நான் பண்ணின ஃபஸ்ட்டு விஷயம். ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு, அவன் எங்கெல்லாம் போகணுன்னு நினைக்கிறானோ அதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொன்னால், என்னோடய கேஸில் எப்படின்னா நான் 10 ஷீட் வச்சு கழிச்சு என்ன செஞ்சேன்னா ஒரு 8 ஷீட் ஆக்கணும். பேப்பரில் தான் நமக்கு சுசு கக்கா போகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் டாக்ஸுக்கு வந்துடும். அந்த பேப்பரை கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் போகணும், சுசு போகணும், கக்கா போகணும் அப்படின்னு தோணுதைக்கு ரெஸ்ட் ரூம்குள்ளேயே வச்சிட்டோம். ரெஸ்ட் ரூம்குள்ளே வைக்கவும் இது ஒரு 1 வீக் இதே மாதிரி போச்சு. நான் ஒரு பேப்பரே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவனோட மைண்ட், இது ஒரு மைண்டு கேம் தான் அது கூட. ஸோ ஃபுல் மைண்ட் அவுட்டோர் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னா இருக்காது அவுட்டோர் ட்ரைனிங். அப்படி தான் அவனுக்கு சரி வந்து நம்ம வந்து 5.5 months இருக்கப்போ தான் சரி. ஒரு 5.5 months ஓல்டு ஒரு அடல்ட் அப்படின்னா எவ்வளோ சுசு வரும். வந்த உடனே ஒரு 3-4 தடவை வீட்டுக்குள்ளே. த நெக்ஸ்ட் மார்னிங் இட்ஸ் வீட்டுக்குள்ளே கண்டிப்பாக போக மாட்டேன்னு கக்கா அன்னைக்கு போகலை, ஷிட்டுக்குள்ளோம் அதே இடத்துக்கே திரும்ப நான் கூப்பிட்டு போக ஆரம்பித்தேன். ஈவினிங்கும் சரி. பெட் பேரண்ட் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ கக்கா போகும் அப்படிங்கிற